யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 14, 13, 14 வசனங்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் மோசையோடு கூட வெளிப்படுத்துகிற வார்த்தை, மோசையினுடைய உள்ளத்திலிருந்து, மோசையினுடைய இருதயத்திலிருந்து கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தை என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். நல்லா கவனிக்கணும். இந்த சூழ்நிலை, இதனுடைய பின்னணியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எகிப்து தேசத்திலிருந்து கடந்து வருகிறார்கள். அநேக வாதைகளினால கர்த்தர் அவர்களை வாதித்து அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்து பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினாலும், மந்திரவாதிகள் தீவிரமாய் எழும்பினாலும், அதன் மத்தியிலே கர்த்தர் தன்னுடைய வல்லமையை அனுப்பி அவர்களை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு நேராய் நடத்தி கொண்டு போக வந்து கொண்டிருக்கிறார். அந்த தேசத்திற்கு வழியாக வனாந்தரத்தின் வழியாய் கடந்து கொண்டு வருகிற பொழுது அங்கே எல்லா காரியத்திலையும் அங்கே இருக்கிற கொள்ளை நோயினால அநேக காரியங்கள் வாதித்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் எப்படியாவது இங்கிருந்து கடந்து போனால் போதும் என்று சொன்ன பொழுது அங்கே எல்லா இடத்துலையும் அவரிடத்திலிருந்து பொன்னுடைமைகளும் வெள்ளியுடைமைகளையும் கேட்டு வாங்கி கொண்டு அங்கே கடந்து வருகிறார்கள். கடந்து வருகிற பொழுது மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், வாசிப்போ 2வது வசனம், நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கு நடுவே பாகால் செபேனுக்கு முன்பதாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடையிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல். அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்கினார்கள். இப்பொழுது அங்கிருந்து கடந்து வந்து அவள் கடந்து வருகிற பாதை என்னவென்று சொன்னால், முன்பதாக அங்கே செங்கடல் முன்பதாய் நின்று கொண்டிருக்கிறது. அந்த வனாந்தரத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நீ இங்கே பாளையம் இறங்கு, எல்லா ஜனங்களை கூட்டி கொண்டு வந்து 6 லட்சம் புருஷர்கள், அவருடைய மனைவிகள், அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீங்க அழைத்து கொண்டு வந்து நீ அந்த பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கு என்று சொல்ல பொழுது அங்கே மோசே அந்த ஜனங்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு வருகிறார். அங்கே கடந்து வந்து அந்த பள்ளத்தாக்கிலே அந்த பாளையத்திலே பாளையம் இறங்குகிறார்கள். முன்பதாக சுற்றிலோ செங்கடல் காணப்படுகிறது, பின்பதாக வனாந்தரோ அதன் மத்தியில் நின்று கொண்டு இருக்கிறார்கள். இந்த செய்தி பார்வோனுக்கு அறிவிக்கப்படுகிறது. பார்வோன் அங்கே முதலாவது அந்த ஜனங்கள் நம்மிடத்திலிருந்து கடந்து போனால் போதும், கொள்ளை நோயிலிருந்து வாதையிலிருந்து தப்பினால் போதும் என்று சொல்லி அவளை அனுப்பி வைக்கிறோம். அங்கே இருக்கிற ஜனங்களோ இதுவரைக்கும் அனுபவித்த துன்பம், பல வாதைகள், பல போராட்டம், பல இழப்புகளை சந்தித்து விட்டோம், இனி அவர்கள் போனால் போதும் என்கிற ஒரு காரியத்தில் அனுப்பி வைக்கிறார்கள். ஆனால் இப்பொழுதோ பார்வோனுக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, இவர்கள் முன்பதாக செங்கடல் இருக்கிறது, செங்கடல் முன்பதாக இருக்கிறார்கள், இவர்கள் இனி எங்கேயோ தப்பித்து போக முடியாது. அந்த ஜனங்கள் தேசத்தில் திகைத்து தெரிகிறார்கள். வனாந்தரமோ அவர்களை அடைத்து போட்டு விட்டது. முன்பதாய் செங்கடல், எங்க போக வேண்டிய வழி தெரியாமல் திகைத்து திரித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த செய்தி பார்வோனுக்கு சொல்லப்பட்ட பொழுது பார்வோனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு காரியம், ஆகா, இதுவரைக்கும் நம்மை பயங்கரமான வாதையினால் அழித்தார்கள், பயங்கரமான காரியத்தை செய்து நமக்கு விரோதமாய் எழும்பினார்கள், இதுவரைக்கும் நம்முடைய தேசத்தில் அவர்களை வைத்து அநேக நன்மைகளை நாம் அனுபவித்தோம், அவளை அடிமைத்தனமாய் வேலைகளை செய்து தேசத்தில் அநேக காரியங்களை செய்தோம், இப்பொழுது நம்மையோ நம்ம தேசத்தை விட்டு கடந்து போகிறார்கள் எங்கள் செய்தி அறிவிக்கப்பட்ட பொழுது பார்வோனுக்கு ஒரு எண்ணம், இனி இவர்கள் இதற்கு மேல தப்புவதற்கு வழியே இல்லை, இதற்கு மேல இனி தப்புவதற்கு வழியே இல்லை. முன்பதாய் செங்கடல், அவர்களுக்குள்ளாக ஒரு திகைப்போ ஒரு பயமும் கடந்து வந்திருக்கிறது, இனி தப்புவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்ன பொழுது அந்த செய்தியை பார்த்த பொழுது பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி மீண்டுமாய் அவர்களை தொடருகிறார். அது மாத்திரமல்ல,
அவன் கடந்து போகிற பொழுது 7வது வசனத்தை வாசிப்போ. 6வது 7வது வசனத்தை. அவன் தன்னுடைய ரதத்தை பூட்டி தன்னுடைய ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவருடைய எல்லாவற்றின் அதிபதிகளையும் வீரர்களையும் கூட்டிக் கொண்டு போனார். அதெல்லாம் கவனிக்கணும். அவன் இப்பொழுது இங்க காரியத்துல இனி செங்கடலை தாண்டி அவள் கடந்து போக முடியாது, அவளுக்கு அழிவுதான், இனி தப்புவதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற காரியத்தை அவன் பார்த்த பொழுது பிரதான 600 ரதங்களையும் மற்றும் அங்க இருக்கிற எல்லா வீரர்களையும் கூட்டிக் கொண்டு அவர்களை பின்தொடர்ந்து அவளை அழிக்கும்படியாக, அவளை மேற்கொள்ளும்படியாய் அவன் கடந்து போகிறான். அவன் கடந்து போய் அங்களுக்கு முன்பதாய் முற்றுகை போடும்படியாய் இனி அவள் தப்புவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி அவன் கடந்து போகிறான். இப்பொழுது அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அதை பார்க்கிறார்கள். அங்கே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் 6 லட்சம் புருஷர்கள், அவருடைய மனைவிகள், பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாரும் பார்க்குறாங்க. முன்னாடி செங்கடல், அதுவும் அந்த செங்கடல் 3 புறமும் சுற்றி இருக்கிற ஒரு காரியம். எங்கே திரும்பினாலும் கடல், பின்பதாக ஒரே ஒரு வனாந்தரத்தின் வழி, அவ்வளவுதான் அதற்கு வாய்ப்பு. அங்கே 3 புறமும் செங்கடல் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. 3 புறமும் தண்ணீர்னால நிரம்பி இருக்கிற ஒரு பெரிய ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கில், அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே பின்பதாக பார்வோனின் படை, அதுவும் சாதாரணமாக அல்ல, இதுவரைக்கும் பார்த்த படை அல்ல, இதுவரைக்கும் சந்தித்த காரியம் அல்ல. 600 பிரதான ரதங்களோடு இன்னும் மற்றும் எல்லா இராணுவ வீரர்களோடு கூட அவரை மேற்கொள்ளும்படியாய் கடந்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு பயம், எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு கலக்கம். இனி அவ்வளவுதான், இதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போய் விட்டது. கானான் தேசத்துக்கு நேராக, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தினராய் போக வேண்டும் என்று அழைத்து கொண்டு வந்தாரே, இனி அவ்வளவுதான் என்று சொல்லப்பட்ட அந்த சூழ்நிலையில கர்த்தர் மோசையோடு கூட கர்த்தர் பேசி அந்த ஜனங்களோடு பேசும்படியாய் கர்த்தர் அந்த வார்த்தை சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற, இப்பொழுது உங்களுக்கு பின்பதாய் வருகிற இந்த பார்வோனின் படை, உங்களை அழிக்கும்படியாய் வருகிற எகிப்தினுடைய சர்வ சேனை, உங்களை ஒன்றுமில்லாமல் பண்ண போகிற கடந்து வரும்படியாக கடந்து வருகிற அந்த காரியங்கள், இவை எல்லாவற்றையும் இனி ஒரு நாளோ நீங்கள் காண்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி ஒரு நாள் நீங்கள் காண்பதில்லை என்கிற வார்த்தையை கர்த்தர் வெளிப்படுத்தி ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. உங்களுக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். பார்வோனின் படை அது ஒரு பெரிய சேனையா இருக்கலாம், ஒரு பயங்கரமான பராக்கிரமத்தோடு கடந்து வரலாம், இதை மேற்கொள்ள முடியாது என்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள். இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கோ காண்பது இல்லை.